ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15 வசனம் 22 பின்பகுதி. சாமுவேல் சவுலை பார்த்து இதை சொல்கிறார். என்னன்னா, சவுல் எல்லாம் போய் அங்கே போர் நடக்குது, யுத்தம் நடக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி ஒன்று கூட நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றணும், அவங்கள வீழ்த்திட்டு நீங்கள் வரணும்னு சொல்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் 9ஆம் வசனம் 15:9 ஆடு மாடுகள் முதல் தரமானவர்கள் 2ஆம் தரமானவர்கள் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதைகளுமாகிய சகல வஸ்திகளும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்போ கர்த்தருடைய சத்தம் சாமுவேலுக்கு உண்டாகி, நான் ராஜாவா சவுலை ஆக்கினது ரொம்ப எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான், எனக்கு கீழ்ப்படியில். நான் எல்லாத்தையும் அழிச்சு போடணும்னு சொல்லும்போது அவன் இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் சவுலிடத்தில் போய், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சவுல் சாமுவேலை பார்த்து சொன்ன உடனே சாமுவேல் சொல்கிறார், இல்லை அப்படியானா என் காதல் விழுற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொல்கிறான், சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள், ஏன்னா முதல் தரமானதெல்லாம் ஆண்டவருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவர்கள்லாம் முற்றிலும் அழித்து போட்டோன்னு சொன்னோன்னு சாமுவேல் சொல்கிறாரு, நீர் ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்யலை, கீழ்ப்படியில், எல்லாத்தையும் முற்றிலுமாக அழிக்க சொன்னால் நீ இப்படி கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிட்டு தான் இந்த வார்த்தை சொல்கிறா. 22ஆம் வசனத்தின் முன்பகுதியில், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமோ. எது உத்தமோ? கீழ்ப்படினோ. கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறானோ அவன்தான் உத்தமனாய் விளங்குகிறான் என்று அர்த்தம். மற்றபடி நீ என்னதான் சர்வாங்க தகன பலிலாம் செலுத்தினாலும் அது உத்தமமாய் காணப்படாது. அது எதுக்கு சமம்னா, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதலுக்கும் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினான்னு சொல்லலாம். அப்போ சவுல் ரொம்ப கெஞ்சான், நான் ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தருடைய கட்டளையில் நான் பாவம் செஞ்சுட்டேன், கீழ்ப்படியாமல், நான் இப்போவும் நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க, நீங்கள் திருப்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்ல, நான் திருப்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே சவுளுடைய சால்வையை பிடிச்சி, சாமுவேலுடைய சால்வையை பிடிச்சி சவுல் இழுக்கும்போது அந்த சால்வை கிழிந்து போகுது. அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, 28ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு, எப்படி நீ சால்வை கிழிஞ்சிச்சோ அதே மாதிரி கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அந்த ராஜ்யபாரத்தை உத்தமன் யாரு? தாவீது. அப்போ தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவன் உத்தமன் என்று விளங்கப்பட்டான். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்களின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தவறான ஒரு பலிகளை செலுத்துவதற்கு, தவறான சாபத்தீடான இடத்துலேருந்து அதை கொண்டு வந்தபடினாலே உடைய ராஜ்யபாரம் கிழிக்கப்பட்டு உத்தமத்திலேருந்து அவன் வழிவிட்டான். உத்தமனாய் இருக்கிற தாவீதுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை உத்தமன் என்று விளங்க பண்ணுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ, மற்றபடி நீங்கள் என்னதான் பலி செலுத்தினாலும், எத்தனை ஆடு மாடுகளை கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. நொறுங்குண்ட இருதயத்தை அவருக்கு முன்பாக நாம் சமர்ப்பித்து அவருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நீ செய்த உபகாரங்களுக்காய் என்ன செலுத்திடுவேன்? 1000 மாடுகளா, 10,000 காளைகளா? நொறுங்குண்ட இதயத்தை பலியாக நாதா இன்றே நான் படைக்கின்றேன். நொறுங்குண்ட இதயத்தை பலியாக நாதா இன்றே நான் படைக்கின்றேன்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலேந்தி அனுதீனம் கீழ்ப்படிவே. ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலேந்தி கீழ்ப்படிந்து செல்லுவே, பின் செல்லுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, தகப்பனே, உமக்கு கீழ்ப்படிந்து நறுங்குண்ட இருதயத்தை உமக்கு பலியாக செலுத்தினா போதும் ஆண்டவரே. ஆட்டுக்கடாக்களை பார்க்கணும் கர்த்தாவே. ஏதோ சுவாமி பலவிதமான சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. உமக்கு கீழ்ப்படிதலே உத்தமமான காரியம் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்படி உத்தமமான காரியம் செய்து உத்தமர்களாய் நடக்க, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில்: விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டார்கள். விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை. லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 46. இன்றைய கேள்வி: யாருக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை? யாருக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை?